ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்பளம் வந்த அன்னைக்கு நம்ம கை நிறைய பணம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம செலவாளியாக இருக்கோமா, அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சேமிப்பாளியாக இருக்கோமா அப்படிங்கிறத தான் நான் ஒரு 15 டிப்ஸ் சொல்கிறேன். அந்த 15 விஷயத்தில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். 15 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய சேமிப்பாளிங்க. 15 விஷயத்தில் எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா, நான் இந்த கேட்டகரியே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு செலவாளி கிடையாது. உங்களோட தப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட லைக்ஸை மட்டும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சம்பள நாள் வந்தாச்சு. விஷயம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நல்ல காரியம் என்னென்னா, செலவா இல்லை வந்த உடனே அப்படியே தூக்கி பல்க் அமௌண்ட்டாக தூக்கி கடனுக்கு கொடுப்பீங்களா? அப்படி இல்லைன்னா ஐயோ சம்பளம் வந்தாச்சே, சீட்டு பணம் கட்டணுமே, நகைச்சீட்டு கட்டணுமே, போஸ்ட் ஆஃபீஸில் கட்டணுமே அப்படின்னு சேமிப்பை பற்றியே யோசிக்கிற ஆளா? இந்த 3ல் நீங்கள் எந்த ரகம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல சேமிப்பாளி, பணத்தோட அருமை தெரிஞ்சவங்க நான் 3வது எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, சேமிப்பு. அந்த சேமிப்பை தான் முதல்ல சம்பளம் வந்த அன்னைக்கு யோசிப்பாங்க. 2வது விஷயம் பார்க்கலாமா? பட்ஜெட் போட்டு வரவு செலவு எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, சம்பளம் வந்த அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு, நம்மளோட அத்தியாவசிய தேவையான பொருள் வாங்குறதுக்கு எல்லாம் பையை தூக்கிட்டு கடைக்கு போவோம். போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்னது வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லிஸ்ட் எழுதி கொண்டு போங்க. போயிட்டு வந்தப்புறம் கடையில் எனக்கு இந்த நாள் இவ்வளோ விலை கொடுத்து நான் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பட்ஜெட் போட்டு எழுதுகிற பழக்கம் இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா இனி வளர்த்துக்கோங்க. நல்ல சேமிப்பாளிக்கு கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு எழுதக்கூடிய அந்த பழக்கம் இருக்குங்க. 3வது பாயிண்ட், தினமும் 200 எடுத்துகிட்டு கடைக்கு போகிறீங்களா? அதாவது அன்னன்னைக்கு பொங்கக்கூடிய அரிசியை அன்னன்னைக்கு போய் கடையில் ஒரு சில பேர் வாங்குவாங்க. தினமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, காரணம் இல்லாமல் கூட ஒரு 200 எடுத்துகிட்டு நானும் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பேர் போடுறதுக்காகவே போவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நீங்கள் அப்படின்னா உங்களை மாதிரி ஆக சுத்தமான மோசமான ஒரு செலவாளி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், மளிகை பொருள் எல்லாமே ஒரு 3000ரூபாலேருந்து 4000 உள்ள ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளை வாங்கலாம். அதே நீங்கள் தினமும் 200 எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க பெட்டி கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 30 நாளைக்கு 200 நீங்கள் பெருக்கி பாருங்கள், 6000 உங்கள் கையிலேருந்து மளிகை கடைக்கு மட்டுமே ஆகுது. அப்போ அரிசிக்கு தனியாக, சிலிண்டருக்கு தனியாக இப்படி கொடுப்பீங்களா? நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தினமும் கடைக்கு போகிற அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேவா? 4வது பாயிண்ட்டை பார்க்கலாமா? தேவைக்கு வாங்குறியா அப்படி இல்லைன்னா ஆசைக்கு வாங்குறியா? இதில் நீ எந்த ரகம்? நான் தேவைக்கு வாங்கக்கூடிய ரகம். முன்னாடி ஆசைக்கெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஆசையை பார்த்திங்களா, ஒரு நாள் இப்போ அடுத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு மொபைல் மேலே நமக்கு கொஞ்சம் கிறுக்கு இருக்கும். நம்ம மொபைலை விட அந்த மொபைல் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்க, நம்மளும் வாங்கினா என்ன அப்படின்னு. ஆனால் அந்த மொபைலை நம்ம அடுத்தவங்க வச்சுருக்காங்கன்னு ஆசைப்பட்டு ஒரு 20,000 25,000 நம்ம வாங்கினோம்னா 2 நாள் நல்ல புத்தம்புது பிள்ளை மாதிரி சூப்பராக அதை வச்சுக்குவோம். 3வது நாள் கட்டிலில் ஒரு ஓரத்தில், டிவி மேசையில் ஒரு ஓரத்தில் அப்படி தான் இருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே ஒரு பிராண்டு வந்த உடனேயோ இல்லை அடுத்தவங்கள பார்த்தோ வாங்கக்கூடாது. அதை தான் நான் அதில் எழுதியிருக்கேன். உன்னோட தேவைக்கு நீ வாங்குறியா இல்லை ஒரு ஆசை, ஒரு மோகத்தால் நீ வாங்குறியா அப்படின்னு. 5வது பாயிண்ட் பார்க்கலாமா? நிறைய பேர் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனாக்கி ஆஃபர் பார்த்து வாங்குவாங்க. ஒரு கம்ஃபர்ட் வாங்கினா இன்னொரு கம்ஃபர்ட் ஃப்ரீ. ஆனால் வீட்டில் ஏற்கனவே 2 இருக்கும். ஆனால் அங்கே ஆஃபர் முடிஞ்சிருமோன்னு நினச்சி ஆஃபர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசையில் அதை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஆஃபர்னு நம்ம ஆஃபருக்கு அடிக்ட் ஆகி நம்ம கையில் இருக்க காசெல்லாம் கொடுத்தோம்னா அந்த ஆஃபர் தாங்க நமக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து முடியும். நம்ம தேவைக்கு நம்ம வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை, அந்த பொருள் கடைக்கு வாங்க போகிறோம். அதே பொருளில் இன்னொரு பொருள் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா நம்ம கையில் மிச்சம் மீதியாக காசு இருந்தால் மட்டும்தான் ஆஃபர் பக்கத்தில் லேசாக எட்டி பார்க்கணும். சரியா? போன உடனே எடுத்தவங்க ஆஃபர் போட்டாங்க 10,000 பில்லை போடே அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? 6வது பாயிண்ட் பார்க்கலாமா? நானும் முதல்ல இப்படி தாங்க இருந்தேன்.
கடைக்கு போனேன் அப்படின்னா வீட்டில் கடன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 200 டாப்பு அப்படி இல்லைன்னா ஒரு 300 டாப் வாங்கிட்டு வருவேன். அந்த டாப் வந்து சரி நம்ம லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து போட்டுருவேன். ஆனால் அதை ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு 4 நாள் நல்லா வச்சு போட முடியாது. அந்த துணி சுருங்கிரும், அதில் இருக்க கலர் சாயம் போயிடும். எதுக்கு? லோ குவாலிட்டியில் இருக்குது. அப்போ வாங்கும்போதே கூட 200 போட்டால் நல்ல குவாலிட்டியில் நல்ல திக்னஸாக பார்த்து ஒரு நல்ல டாப் எடுத்துருக்கலாம், ஒரு saree வாங்கியிருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க. கையில் இருக்க காசை கொடுக்க வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் கடன் இருக்கும் அதை யோசித்து தான் நம்ம வந்து லோ குவாலிட்டி பொருளுக்கு போகிறோம். ஆனால் வாங்கும்போது எப்போயாச்சும் ஒருக்கா தான் வாங்குகிறோம். நல்ல குவாலிட்டி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓயாமல் கடைக்கு போகணும் அப்படிங்கிற பழக்கத்தை தூர விடுங்க. நம்ம அதே ஒரு 200 டாப் எடுத்துகிட்டு 4 நாள் போட்டுட்டு 5ஆவது நாள் நான் தூர போட்டுட்டு மறுபடியும் 1 மாதம் கூட ஆயிருக்காது மறுபடியும் டாப் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போவேன். அப்போ இப்போ தெரியுதா எது லாபம் எது நஷ்டம் அப்படின்னு. ஒரே டைமில் ஒரு 700 ரேட்டில் ஒரு டாப் வாங்கினா அது 1 வருஷம் உழைக்குது. இந்த 100 200 டாப்பில் இதுலேயே நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கணும். 100 200 வாங்கினா மாதம் கடைக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ தெரியுதா? இந்த மாதிரி கேட்டகரி நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை தான் அந்த பாயிண்டில் நான் எழுதியிருக்கேன். வாங்கும்போது ரொம்ப அடிமட்டமாக லோ குவாலிட்டியில் இருக்கிறத பார்த்து வாங்காதீங்க. அந்த துணியோடையோ அந்த பொருளோடையோ வேல்யூபிள், அதாவது அதோட மதிப்பு என்ன, இது எவ்வளோ நாளைக்கு உழைக்கும், நல்லா உழைக்கிற பொருளாக அப்படின்னு பார்த்து அதோட மதிப்பு தெரிஞ்சு வாங்குங்க. 100 கூட 100 வாங்க போகிறதுல வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது. நமக்கு தேவை இது 1 வருஷம் 2 வருஷம் உழைக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? 7வது பாயிண்ட் பார்க்கலாமா? சிறு சேமிப்பு பழக்கம் உங்ககிட்ட இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் தான். அது எப்படிக்கா கடைக்கு போயிட்டு வரக்கூடிய 10 ரூபாயை எந்த இடத்துல கொண்டு சேர்த்து வைக்கிறது, அதுக்கு ஏதாச்சும் சாக்லேட் வாங்கி தருனா கூட வயிறாது நிறையுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த 10 ரூபா பார்க்குறதுக்கு சீப்பாக தான் தெரியும். ஒரு 10 நாள் 10 ரூபாயாக நீங்கள் உண்டியலில் போடுங்க, அது 100 ரூபாயாக மாறி இருக்கும். சேர்க்கக்கூடிய பழக்கம் வந்து எல்லாருக்குமே வராது. புரியுதா? அதனால தான் நான் டைட்டிலே நீங்கள் சேமிப்பாளியா செலவாளியான்னு வச்சுருக்கேன். சேமிப்பாளிக்கு கண்டிப்பாக சில்லறையை கூட அவங்க சில்லறையாக பார்க்க மாட்டாங்க, ஒரு பெரிய சொத்து மாதிரி தான் பார்ப்பாங்க. எனக்கு சில்லறை காயின் சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து எவ்வளோ சில்லறை காயின், எவ்வளோ 5 ரூபாய், எவ்வளோ 10 ரூபாயெலாம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? எல்லாருக்குமே இது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும். எல்லாருமே ஊதாரி செலவு பண்ணாமல் கிடைக்கக்கூடிய கம்மி காசையும் கடுகு போல் சேர்த்து காரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய எண்ணமே அதுதான். அதனால் மட்டும்தான் நான் இவ்வளோக்கு எல்லாருக்குமே வீடியோவில் தினமும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு, நகைச்சீட்டு அப்படி இல்லைன்னா மாதந்தோறும் பெரிய பெரிய அளவில் முதலீடு. புரியுதா? இப்போ நான் வந்து ஒரு ஏலச்சீட்டை போட்டிருக்கேன் 2 லட்ச ரூபாய்க்கு. ஏன்னா என்னோடய வீட்டு வருமானம் கம்மி. ஆனால் நான் அந்த கம்மியான வருமானத்தில் பாதி அமௌண்ட் எடுத்து அப்படியே சீட்டு கட்டிடுவேன். பணம் வந்த உடனே என்னுடைய முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கும். இப்படி யாரெல்லாம் என்னென்ன ஸ்கீமில் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருமே ஏலச்சீட்டு பிரிப்பாங்க. எனக்கு பேங்கும் தூரம்தான், போஸ்ட் ஆஃபீஸும் கொஞ்சம் தூரம்தான். அதனால் அங்கெல்லாம் அலையிறதுக்கு வருத்தப்பட்டு தான் இப்படி பண்ணியிருக்கேன். இன்னொன்று, நமக்கு வருமானம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஆர்டி, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம்லாமோ உண்டு, அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு விசாரித்து ஃப்யூச்சரில் சேரலாம் அப்படின்றிருக்கேன். கண்டிப்பாக சேர்ந்தோம்னா அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். 9வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய லேடிஸ் வந்து அவங்களுக்கு கல்யாண நாள் வரலாம், பர்த்டே வரலாம், இல்லை புருஷனுக்கு ஏதோ ஒரு இது வரலாம், பிள்ளைங்களுக்கு வரலாம். உடனே புருஷன்கிட்ட ஃபோனை போட்டு எங்கே வேலையிலேருந்து வந்துடும்போது 1 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஒரு 1000 ரூபாய்க்கு துணி, 1000 ரூபா செருப்பு, மேக்கப் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவோம். அதே புருஷன்ட்ட அந்த 1 மாதமாக நீங்கள் இந்த பொருள்லாம் கேட்குறதுக்கு பதிலாக ஒரு வருஷமாக அந்த மனுஷனை போட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுங்க. ஒரு நாள் மனுஷன் கேட்காட்டும், கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம நினப்போம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்காது, ஐயோ பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு. கேட்கக்கூடிய நேரம், அடுத்த வருஷம் என்னோடய பிறந்த நாளுக்கு ஒரு 1/2 கிராம் கம்மல் வாங்கி கொடுங்க, சாரி 1/2 பவுன் கம்மல் வாங்கி கொடுங்க, 1 பவுன் ஒரு காப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு உங்களோட ஒரு பொருள் வந்து அது வந்து உழைக்கிற மாதிரி, அந்த பணம் வந்து 1க்கு 2 நமக்கு திருப்பி வர மாதிரி நீங்கள் ஒரு பொருளை கேளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு தானங்க யூஸ் ஆகும். அதனால தான் நீங்கள் வந்து இந்த கேக்கில் துணிலெல்லாம் கொண்டு காசு போடுற ரூபாயை சிறுக சிறுக சேமித்து உங்கள் கணவர்கிட்ட வந்து அன்பாக கேளுங்க, கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க.
10வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நிறைய வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வரும். புருஷன் வந்து வழிய பேசினாலும் இந்த அம்மா பேச மாட்டாங்க. என்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தால் என்ன இன்னைக்கு சாயந்தரம் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகணும், பெரிய மாலுக்கு கூட்டிகிட்டு போகணும், பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே வைப்பாங்க. அந்த மனுஷனும் ஐயோ 2 நாளாக மூஞ்சியை தூக்கிட்டு இருந்தாலே இன்றைக்கி தான் பேசுகிறான்னு சொல்லி ஏதோ புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி நிறைய செலவு பண்ணுவார். அன்னைக்கு எதுக்கு பொண்டாட்டி தங்கிட்ட பேசிட்டேன்னு. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அவரை வெளியில் கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த 3000 ரூபா காசை நீங்கள் வாங்கி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு நகைச்சீட்டு மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு வாரச்சீட்டு மாதிரியோ ஏதோ ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய 1,00,000 ரூபா உள்ளே பிடிக்கிற மாதிரி ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எமோஷ்னல் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற காசெல்லாம் நீங்கள் இந்த உண்டியலில் சேவ் பண்ணுங்கள். அந்த உண்டியல் நிறைய காசு வந்ததுக்கப்புறமா ஒரு வருஷமாக நமக்கு உழைச்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு கோல்டு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. ஓகேவா? 11வது டிப்ஸ் வந்து என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இல்லை இனிமே தான் கல்யாணம் ஆக போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மனைவியை நேசிங்க. உங்களையே நம்பி எல்லா உறவுகளையும் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு பெண் தான் அவங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக, அதாவது இனி உள்ள காலத்தில் எந்த பிள்ளைங்களையுமே நம்ப முடியாது. நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்மளால் படைக்கப்பட்டாங்களே தவிர அவங்க நமக்காகவே படைக்கப்பட்டவங்க கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம தானங்க பார்த்துக்கணும். அப்போ நம்மளை நம்பி வந்த பொண்டாட்டியை நம்ம கைவிடக்கூடாது. நம்ம போனாலும் நம்ம பொண்டாட்டி இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அளவில் நிறைய சேவிங்ஸ் வந்து நீங்கள் போட்டு வைங்க. ஒரு நல்ல சேமிப்பாளி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க தன்னோட மனைவியை தன்னோட காலத்துக்கு பிறகு யாருக்கிட்டேயுமே கையேந்த விட மாட்டாங்க. அந்த மனைவிக்காக சின்னதாக ஏதாச்சும் ஒரு நிலமோ ஒரு வீடோ அவங்க பேர்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கினீங்கன்னா கூட அந்த வீட்டை நீங்கள் மனைவி பேரில் எழுதி வைங்க. கண்டிப்பாக அவங்க தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய செல்வமே. 12வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அடுத்தவங்கள மாதிரி வாழணும், அடுத்தவங்களே மாதிரியே நான் செலவு பண்ணணும். அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரி அவள் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் 5,00,000 ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்கா, நானும் அதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வட்டிக்கு மேலே வட்டியெல்லாம் வாங்கி வாங்கி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எடுக்காதீங்க. அடுத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பாதை, நீ உன் பாதையில் நட. உனக்கு உன் கையில் என்ன இருக்கோ விரலுக்கு தக்கதாக நீ வந்து வீங்கணும். அது சரியா? விரலை விட பெரிய அளவில் புண்ணு இருந்துன்னா நம்ம தாங்கிக்க மாட்டோம். சின்ன விரலாக இருந்தால் புண்ணும் சின்னதாக தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் வருமானம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட அந்த எண்ணங்களும் கொஞ்சம் சுருக்கி சுருக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? சேமிப்பு மட்டும் நாளுக்கு நாள் பெருக்கிக்கிட்டே வாங்க. உங்களோட அற்ப ஆசைகளெல்லாம் எவ்வளோ சுருக்கணுமோ அவ்வளோக்கு சுருக்கிக்கோங்க. 13வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, காசை மதிக்கணும். சரியா? அந்த காசு கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நிறைய பேர் பணம் தானே, அந்த உலகத்தில் எத்தனை நாளைக்கு தான் வாழ போகிறோம், இருக்கிறது வரை நல்லா திங்கணும், நல்லா வாங்கி உடுக்கணும் அப்படின்னு நிறைய கொள்கை கோட்பாடு தத்துவம் எல்லாமே பேசுவீங்க. ஆனால் இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு பிறந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் 4 காசு இருந்தால் மட்டும்தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. யாருக்கிட்டையாச்சும் போய் ஒரு ₹1 நீங்கள் கடன் கேட்டு பாருங்கள், ₹1 தர மாட்டாங்க. புரியுதா? அப்போ அந்த காசை நீங்கள் மதிக்கணும். அந்த காசை நீங்கள் மதித்தா மட்டும்தான் அந்த பணம் வந்து உங்களுக்கும் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? நீ கெட்டவனாகவே இருந்துட்டு போ, அவன் கையை நம்பி 4 காசு இருந்தால் நம்ம மக்களோட கண் பார்வைக்கு நீ பெரிய கர்ணன், உனக்கு என்ன ராஜ வாழ்க்கை அப்படின்னு புகழாரம் நீ கேட்காமையே தன்னாலே கிடைக்குங்க. சரியா? 14வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, 24 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒரு பொருள் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. அதை இன்றைக்கே வாங்கணும் அப்படின்னு அடம்பிடிக்காமல் ஒரு 24 மணி நேரம் உங்கள் மண்டைக்கும் உங்களோட மனசுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் கடந்த உடனே அந்த ஆசை வந்து கொஞ்சம் குறையும். இது நமக்கு இப்போ தேவையா இல்லை தேவையான ஆணியா தேவையில்லாத ஆணியா அப்படிங்கிறத உங்கள் மனசு உங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லும். கண்ணில் பார்த்த உடனே எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க. நல்ல சேமிப்பாளி வந்து எந்த ஒரு முடிவையுமே நிதானமாக செய்வாங்க. இந்த குடுகுடுப்பை மாதிரி இந்த அவசர செலவாளி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்த உடனே 5 நிமிஷத்துலேயே கடன் வாங்கியாவது அதை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் எந்த ரகங்க? கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் பாயிண்ட்டுங்க, 15வது பாயிண்ட். ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு கூட மற்றவங்க முன்னாடி நம்ம ஸ்டாண்டர்டாக காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய மால், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்குகிற ஆளாக நீங்கள் இனிமேல் அந்த பழக்கத்தை தூர விடுங்க. சேமிப்பாளியாக இருக்கவங்க இப்படி செலவு பண்ணுறதுக்காக பெரிய பெரிய மாலுக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போக மாட்டாங்க. பிளாட்ஃபார்மில் கிடைக்கிற பொருள் கூட நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்கும். நம்ம இடத்த பொறுத்தோ ஆளை பொறுத்தோ வாங்கக்கூடாது. அந்த பொருளோட தன்மையை பொறுத்து மட்டும் வாங்கினா போதும். கையிலேருந்து காசு வீணாவது, நம்மளோட
நம்மளோட காசு, புரியுதா? நம்ம அடுத்தவங்க முன்னாடி சீனை போட்டாலும் நம்ம கையிலேருந்து போன காசு திருப்பி நமக்கு வராது. நாம் நமக்காக வாழ்வோம், நலமோடு சேமிப்போம். வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சிருக்கா? நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய்.